நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனேயோ அல்லது அப்பப்போ சில இடைவேளைகளின் போதோ காஃபி குடிக்கிற பழக்கம் நம்மள நிறைய பேத்துக்கு இருக்கும். அது ஒரு உற்சாக பானம். காஃபியை நம்ம விரும்பி குடிக்கிறோம். அப்படி என்ன காஃபியில் இருக்குது, காஃபியில் என்னென்னலாம் பலன்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ காஃபிங்கிறது ஒரு பழம் தான். பழுப்பு நிறத்தில் இருக்கிற கொட்டையை பொடி செஞ்சால் காஃபி பொடி தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த கொட்டைகள் காஃபி செர்ரி அப்படிங்கிற பழத்தில் இருந்து தான் எடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் நம்மள பெரும்பாலான பேத்துக்கு தெரியாது. நீங்கள் ஒரு காஃபி செர்ரி பழத்தை கடித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே 2 விதைகள் இருக்கும். அதுதான் தட்டையான முகம் கொண்ட பக்கங்களோட வளர்ந்து பெரிய கொட்டைகளாக மாறுது. 2 விதைகளில் ஏதாவது ஒன்று வளராமல் ஒன்றே ஒன்று மட்டும் வளர்ந்துச்சு அப்படின்னா அதற்கு பெர்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண காப்பியை விட இந்த பெர்ரிங்கிறது ரொம்பவே கசப்பாக இருக்கும். சிலர் காப்பியை சாப்பிட்றாங்க. அதாவது நாம் பல வருஷங்களாக காப்பியை குடிச்சுக்கிட்டு தான் வர்றோம். சில நாடுகள் காப்பியை சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ அது எப்படின்னா, அந்த வீணான காஃபி இருக்குல்ல, அதை மாவாக உருவாக்கி அதிலிருந்து ப்ரெட்டு, சாக்லேட்டு, சாஸு, கேக்குகள் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இதைத்தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா காஃபி கொட்டை இருக்குல்ல, அது கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படுது. அதாவது புனுகு பூனையினுடைய கழிவிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய காஃபி கொட்டை தான் உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தோனேஷியாவில் இருக்கிற புனுகு பூனையின் கழிவிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய கோபி லுவாக் அப்படிங்கிற ஒரு காஃபி கொட்டைங்கிறது 500 கிராம் $700 வரை விற்கப்படுது. அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, சாதாரண காஃபி கொட்டைகளை அந்த பூனைகளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதற்கப்புறம் அந்த பூனைகளுடைய மலம் வழியாக வர்ற அந்த காஃபி கொட்டைகளை சேகரித்து பொடி செஞ்சு விற்பனை பண்ணுறாங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தாய்லாந்தில் யானைகளால் உண்ணப்பட்டு அதனுடைய மலத்திலிருந்து பெறப்படுற பிளாக் ஐவேரி காஃபிங்கிறது ரொம்பவே வேல்யூபிளானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 35 கிராம் அளவுள்ள சிறிய பை $85 விற்பனை செய்யப்படுது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 கோப்பை காஃபி குடிப்பவங்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள்ல இருந்து உயிரிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குதுன்னு ஆய்வு சொல்கிறாங்க. 10 ஐரோப்பிய நாடுகளில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களிடம் 16 வருஷங்களாக இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. மேலும் ஒருவருடைய ஆற்றலையும் விளையாட்டு திறனையும் உடனடியாக புதுப்பிப்பதற்கு காஃபி பயன்படுவதாகவும் ஆராய்ச்சி முடிவுகளில் சொல்கிறாங்க. இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் லேடிஸ் கர்ப்பமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க காஃபி குடிக்கிறத கண்டிப்பாக குறைச்சிக்கிறணும். கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில் அதிக அளவு காஃபி அருந்துறது குழந்தை எடை குறைவாக இருப்பதற்கோ அல்லது சில சமயங்களில் கருச்சிதைவுக்கோ காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வுல சொல்கிறாங்க. சர்வதேச காஃபி கழகத்தோட தரவுகள் படி உலகத்திலேயே பின்லாந்தை சேர்ந்த மக்கள் தான் அதிக அளவில் காஃபி குடிக்கிறாங்க. அதாவது அவங்க ஒரு வருஷத்துக்கு சுமார் 12 கிலோ அளவில் காஃபி குடிக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து நார்வேல 9.9 கிலோ, ஐஸ்லாந்தில் 9 கிலோ, டென்மார்க்கில் 8.7 கிலோ அளவில் மற்ற நாடுகள்லாம் காஃபி குடிக்கிறத தங்களுடைய பழக்கமாக வச்சுருக்காங்க. நாம் இந்தியாவில் காஃபி குடித்தாலும் சரி, அமெரிக்காவில் காஃபி குடித்தாலும் சரி, அது ஒரே சுவையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான். ஏன்னா பீன் பெல்ட் என்று அழைக்கப்படுற மெக்சிகோவின் கிழக்கு பகுதியிலிருந்து பப்புவா நியூகினியா வரையிலான பகுதிகளில் தான் மிக அதிக அளவிலான காஃபி சாகுபடி செய்யப்படுது. அதாவது அதிகபட்சமாக பிரேசிலில் 36% காஃபியும், வியட்நாமில் 18%, கொலம்பியாவில் 9% காஃபி உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபியை பற்றி இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் காஃபியை யார் கண்டுபிடிச்சது அப்படிங்கிற விஷயம். 9ஆம் நூற்றாண்டில் எத்தியோப்பியாவை சேர்ந்த கல்டி அப்படிங்கிற ஆடு மேய்ப்பவர் தன்னுடைய ஆடுகள் வித்தியாசமான மரத்தில் கொட்டைகளை உண்பதையும் அதன் காரணமாக அவை இரவு ஃபுல்லாக சோர்வடையாமல் கண் விழித்திருந்ததையும் கண்டு ஆச்சரியம் அடைந்தார். ஸோ இது சம்மந்தமாக தன்னுடைய ஊரில் உள்ள துறவிகள்கிட்ட இருந்து கல்டி கூறியிருக்காரு. ஸோ அதை உணர்ந்த துறவிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கொட்டையை சூடான பானத்தில் கலந்து குடித்து தங்களுடைய வெகுநேர வழிபாடுகளை சோர்வின்றி செஞ்சுருக்காங்க. ஸோ இதற்கப்புறம் தான் காஃபி அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆப்பிரிக்க நாடுகளில் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் ஃபுல்லாக காஃபி ஃபேமஸ் ஆக தொடங்குச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.